குதித்த பெண்கள் பக்தி பரவசத்தில் ஆடிய காட்சி. சமுத்திரக்கனி அவர்களை பக்தியில் மூழ்கடித்த பிரம்மாண்ட திருவிழா. அபிஷேக அலங்காரங்களுடன் பிரம்மாண்டமாய் காட்சியளித்த மாரியம்மன். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்துல இருக்கிற சேத்தூர் மேட்டுப்பட்டியில 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அருள்மிகு மாரியம்மன் கோவில் இருக்கு. அந்த கோவிலுடைய பங்குனி பொங்கல் பூக்குழி திருவிழா சிறப்பான முறையில நடந்திருக்காம். இது தொடர்ந்து அங்க இருக்கிற மாரியம்மனுக்கு பல அபிஷேகங்கள், அலங்காரங்கள் இதெல்லாம் செய்யப்பட்டு வீதி ஊழாவும் நடந்திருக்காமா. கிட்டத்தட்ட 650க்கும் மேற்பட்ட ஆண் பக்தர்களும் பெண் பக்தர்களும் அழகு குத்தியும் 1000 கண் பானை முளைப்பாரி எடுத்தும் பூக்குழில இறங்கி அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தியிருக்காங்க. இந்த பூக்குழி திருவிழாக்கு நடிகர் சமுத்திரக்கனி அவர்கள் வருகை தந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க அங்க இருக்கிற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்க. இந்த நிலையில செய்தியாளர்களை சந்திச்ச சமுத்திரக்கனி அவர்கள் தன்னுடைய சொந்த ஊருக்கு 5 வருஷம் கழிச்சு வரதாவும், இந்த பூக்குழி திருவிழால கலந்துகிட்டு இங்க அன்னதானம் வழங்கினது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இதை செய்யணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறதாவும் கூறியிருக்காங்க. என்னுடைய சொந்த ஊர்ல நடக்கிற திருவிழாக்கு நடிகர் சமுத்திரக்கனி அவர்கள் வருகை அங்க இருக்கிற பலரையுமே சந்தோஷத்துல ஆழ்த்தியிருக்கு. சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஏன்னா நான் பிறந்த ஊர், என் பிறந்த ஊர்ல மாரியம்மன் கோயில் திருவிழா. அங்கே பக்கத்தில் ஒரு விநாயகர் இருக்காரு. அவர் தான் எப்பவுமே என் பிரச்சனையெல்லாம் அவரை தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வர்றதுக்கு, அதாவது 5 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு திடீர்னு நேற்று அமைஞ்சது. இறைவன் வந்து அதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தாரு. என் அண்ணனை கூட்டிகிட்டு இந்த அண்ணனை பார்க்கறதுக்காக, சாமியை பார்க்கறதுக்காக, இந்த திருவிழாவில் பங்கெடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் ஆத்தா எனக்கு கொடுத்து அருள் புரியணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் விஜய் வந்து அரசியல் பண்ணியாக 2 பேட்டி கொடுத்துருக்கீங்க. அரசியல் பண்ணியாக இப்போ வந்து அவரோட சமூக அதிகமாக திரைப்படத்துறைக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். அவரை வச்சு ஒரு இது இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அரசியல் வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், அவ்வளோதான். இது வந்து ஒரு கடல். நீங்கள் நடிக்கணும்னா நடிக்கலாம், நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னா சர்வீஸ் பண்ணலாம். விஜய் சார் எடுத்திருக்க முடிவு வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. என்னென்னா, ஒரு 200 கோடி சம்பாதிக்கிற மனுஷன் ஒரு படத்துக்கு, ஏன்னாப்பா நான் இனிமேல் நடிக்கலை, நான் நேரடியாக மக்கள் சேவை செய்கிறதுக்காக வரேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் நிறையா பேரை கடந்து வந்திருக்கேன். யாருமே அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கலை. நடிகர்கள் நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனால் எல்லோரும் சினிமாவை பிடிச்சிக்கிட்டே தான் பண்ணியிருக்காங்க. இவர் ரொம்ப தைரியமாக முடிவெடுத்து எனக்கு பிடிச்சிருந்தது. அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளை வைத்துத்தான் அவர் என்ன மாதிரி போகிறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். கண்டிப்பாக அவருடைய கனவு நிறைவேற நான் இறைவனை பிரார்த்தனை. எனக்கு அந்த ஏரியா தெரியாது. இந்த இவர்கிட்ட வேணா கேளுங்க, அண்ணன்ட்ட சொல்லுவார். பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. மக்கள் நல்லவங்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணும், அவ்வளோதான். மக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா மக்கள் ரொம்ப அற்புதமானவர்கள். அவங்களுக்கு தெரியும் எப்போ யாரை எடுத்துகிட்டு வரணும், எப்போ யாரை அனுப்பிச்சி வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த பிரபஞ்ச சக்தி முடிவெடுக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த சக்தி முடிவெடுக்கட்டும். 6 முனை போட்டியாக இருக்கு தமிழ்நாட்டில். என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். ஜனங்க தான் முடிவெடுக்கணும். பார்க்கட்டும், நல்ல விஷயம் நடக்கும், நல்லது நடக்கணும். யார் வந்தாலும் சரி, யார் வென்றாலும் ஜனங்க நல்லா இருக்கணும், பதட்டம் இல்லாமல் இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை.